மேச லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பணவரவு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட 2ஆம் அதிபதியான சுக்கிரன் தற்போது கோச்சாரத்தில் தனுசில் நிற்கிறாரு. தனுசில் வந்து சூரியனோட சாரத்தில் நிற்கிறார். சூரியன் வந்து உங்களுக்கு 5ஆம் அதிபதியாகி அந்த சூரியன் வந்து இப்போ கோச்சாரத்தில் தனுசிலிருந்து மகரத்துக்கு மாறக்கூடிய காலம். அப்போ 9, 10, 5 அப்படிங்கிற தொடர்பு இருக்கும் பொழுது உங்களுக்கு பூர்வீகம் சம்பந்தமாக உங்கள் குழந்தைகள் மூலமாகவோ இல்லை திடீர் ஒரு பண வரவு, உழைக்காமல் வரக்கூடிய பணம், உங்கள் பூர்வீகம் சம்மந்தமாக உங்கள் குலதெய்வம் சம்மந்தமாக ஏதாவது ட்ரஸ்ட்டு சம்மந்தமாக ஏதாவது பண வரவு வர வேண்டியிருக்குன்னா இந்த நேரத்தில் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி வயதானவங்க உங்கள் குழந்தைகள் மூலமாக வருமானம் எதிர்பார்க்குறவங்கள இந்த நேரம் எதிர்பார்க்கலாம். குழந்தைகள் மூலம் ஒரு பண வரவு உண்டு. குழந்தைகள்கிட்ட போய் என்ன பண வரவு எதிர்பார்க்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயதான காலத்தில் அவங்களோட கடனை அடைக்கிறதுக்கோ வேறு எதுக்கோ விஷயத்துக்காக எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி வெயிட் பண்ணுறவங்களுக்கு இந்த காலம் வந்து ஒரு நல்ல காலம். இந்த நேரத்தில் முயற்சி செய்யுங்க. முயற்சி செய்யாமல் அதுவாக வீடு தேடி வந்து உங்களுக்கு பணம் கொடுக்காது. பணம் வருது அப்படின்னா அதற்கான முயற்சி அதற்கான இடத்துல பண்ணும்போது உங்களுக்கு அதற்கான பண வரவு வந்துடும். அதனால் முயற்சி செய்யுங்க, பண வரவு கிடைக்கும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது நடக்கட்டும்.